இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹேர் பேக் பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறையா பொருள், ரொம்ப சத்தான பொருள் ஆட் பண்ணியிருக்கோம். பாசிப்பயிறு, முருங்கைக்கீரை, கருந்துளசி, கறிவேப்பிலை, வேப்பிலை, செம்பருத்திப்பூவோட இலை. அப்புறம் வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது வந்து அரப்பு பவுடர். நம்ம வீட்டிலேயே ஹோம்மேடாக செஞ்ச ஒரு அரப்பு பவுடர். ரொம்ப குளிர்ச்சி நம்மளோடக்கு, இந்த வெயிலுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அரப்பு பவுடர் சேர்த்துருக்கோம். ஆவாரம்பூ பவுடர் சேர்த்துருக்கோம். மருதாணி ப்ளஸ் அதோட கரிசலாங்கண்ணி இலையும் கொஞ்சம் காய வச்சு எடுத்துருக்கோம். அது கூட நீலி அவரி பவுடரையும் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஹேர் பேக் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த இதில் வந்து கருந்துளசி சேர்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம தலையில் வந்து நீர் கோர்க்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது கருந்துளசி. ப்ளஸ் வந்து தலையில் அரிப்பு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரியாக வெயிலுக்கு ரொம்ப அரிக்கும் இல்லையா, அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வேப்பிலையும் கருந்துளசியும் எடுத்துருக்கோம். முடி நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்காக தான் பாசிப்பயிறு, முருங்கைக்கீரை எல்லாமே எடுத்துருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஹேர் பேக் பவுடர் வந்து உங்களோட லாங்காக வளர்கிறதுக்கு, நீலி அவரி வந்து நல்லா கருமையாக வளர்கிறதுக்காகவும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் போட்டு இதை வந்து பொடி பண்ணியே நம்ம கொடுக்குறோம். நம்ம இதில் இதை வந்து தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஆலிவேரா ஜெல் கூட எடுக்கலாம். ஆலிவேரா ஜெல் பார்த்திங்க அப்படின்னா இதாக வாங்கக்கூடாது, ரெடிமேடாக வாங்கக்கூடாது. நம்மளை வீட்லேயே எடுத்து ஜெல் எடுத்து நம்ம இதை பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து சாதம் வடித்த தண்ணி இருந்தால் அது இன்னும் நல்லாயிருக்கும். நான் இதில் வந்து செம்பருத்தி பூ இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இந்த பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணி பேஸ் பண்ணிக்கோங்க. 50 grams 80 rupees ஒன்லி. தேங்க்யூ. பார்த்திங்கன்னா நம்மளோட பவுடர் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ஸ்மெல்லு, எல்லாமே இயற்கையாக நம்ம போட்டிருக்கனால சூப்பரான ஒரு ஸ்மெல்லில் ரெடி ஆகிடுச்சு. இந்த எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா ஆலிவேரா ஜெல்லில் தான் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளோட ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால் ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆலிவேரா ஜெல் நாங்கள் ஹோம்மேடாக நம்மளோட ஷாப்பில் கிடைக்கிது. அது எப்படி பார்த்திங்கன்னா இப்படி தான் தண்ணியாக தான் இருக்கும். இதுதான் ப்யூர் ஹெர்பல் ஜெல். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும். அது வந்து அந்த பேஸ் வச்சு பண்ணுறதுனால நம்மளுக்கு திக்காக கிடைக்குது. அதுவும் கெமிக்கல் தானே. இது வந்து ப்யூராக நம்ம எடுத்துக்கிறோம். இது ஒரு காட்டனில் டிப் பண்ணி நம்ம ஃபேஸில், ஹேரில் இதெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர் இந்த ஆலிவேரா ஜெல். இதுவும் நம்மளோட ஷாப்பில் கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து 150 வரும். வேணும்னா வாங்கிக்கோங்க. இதுவும் இப்போ இதை வச்சு தான் நம்மளோட இந்த பேஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் போட்டோம். இதில் நம்மளோட ஜெல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் வரும். நம்மளோட ஜெல் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம வந்து கடையில் வாங்குறப்ப தான் ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஆனால் சூப்பரான ஒரு கிடைக்கும். சூப்பராக ஒரு பேஸ்ட் ரெடி ஆகுது பார்த்திங்களா. அந்த கத்தாழை போட்டோன்னே அதுக்குரிய ஒரு இதே தண்ணி தான். நல்லா ஒரு ஃபுல்லுமே நேச்சுரலாக நம்மளுக்கு போடுறப்ப நம்ம ஹேரில் எந்த சைடு எஃபெக்ட் எதுவும் வராது, டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம பண்ணால் தான் நம்மளோட ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியும். அப்போ தான் வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். ஜெல் யூஸ் பண்ணால் இன்னும் பெஸ்ட். சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. அது தொட்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு மாதிரி ஒரு குழப்பு தன்மையோடு இருக்கும். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறப்ப இன்னும் நம்மளோட ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாசிப்பயிரெலாம் அப்படியே நம்மளுக்கு தெரியும். இங்கே பார்த்திங்களா. நல்லா அந்த ஜெல் யூஸ் பண்ணனால தான் இந்த இது நம்மளுக்கு கிடைக்கிது. இதே தண்ணி இந்த மாதிரினா இந்த ஒரு டைப் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த ஜெல் யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஹேர் பேக் பவுடர். வேணும்னா வாங்கி ஆர்டர் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.